ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வார்த்தையை வச்சு சூப்பராக டெய்லி நம்ம இங்கிலீஷ் பேசக்கூடிய சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து நம்ம உருவாக்க போகிறோங்க. ஸோ கட்டாயமாக இது இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லா பேருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் வந்து டூ வச்சு நம்ம டூனா என்ன சொல்லுவோம்? இக்கு, அதாவது யாருக்கு அப்படின்றதுக்கு டூ அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம எப்படி வந்து சின்ன சின்ன சென்டென்சஸ் உருவாக்கலாம் அப்படின்னா, இப்போ எனக்கு அப்படின்னா என்னது? டு மீ, அதாவது எனக்கு. மீனா என்னது? நான். ஓகேயா? ஸோ அப்போ டூ அப்படின்னா டு மீ அப்படின்னா எனக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ யூனா என்ன சொல்லுவோம்? நீ, உனக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ டு யூ அப்படின்னா உனக்கு. ஓகேங்களா? ஸோ டு மீ அப்படின்னா எனக்கு, டு யூ அப்படின்னா உனக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் அவன் என்ன சொல்லுவோம்? அவன், அவள் அப்படின்னு சொன்னால் அவன்னா ஹிம் சொல்லுவோம், அவள்னா ஹெர் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் அவனுக்கு அப்படின்னா டு ஹிம், டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு, அவளுக்கு அப்படின்னா டு ஹெர், அவளுக்கு, டு ஹெர் அப்படின்னா அவளுக்கு. அவர்கள்னா என்ன சொல்லுவோம்? தெம். அப்போ டு தெம் அப்படின்னா அவர்களுக்கு, டு தெம் அப்படின்னா என்னது? அவர்களுக்கு. ஓகேங்களா? அதுவே எங்களுக்கு அப்படின்னா அஸ், அதாவது எங்கள் அப்படின்றதுக்கு அஸ் சொல்லுவோம். அதுவே எங்களுக்கு அப்படின்னா டு அஸ். ஓகேங்களா? ஸோ டு அஸ் அப்படின்னா எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு மீனா எனக்கு, டு யூனா உனக்கு, டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு, டு ஹெர் என்றால் அவளுக்கு, டு தெம் என்றால் அவர்களுக்கு, டு அஸ் என்றால் எங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்னு என்னது? காக. முன்ன வந்து கு அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபார்னா காக. ஓகேங்களா? அதாவது யாருக்காக, உனக்காக, எனக்காக அப்படி சொல்லுவீங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார் வேர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு வந்து எனக்காக அப்படின்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபார் மீ. ஃபார் மீ, எனக்காக என்றால் ஃபார் மீ. ஓகே, நெக்ஸ்ட் உனக்காக என்றால் ஃபார் யூ. ஃபார் யூ அப்படின்னா உனக்காக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவனுக்காக அப்படின்னா ஃபார் ஹிம். ஃபார் ஹிம், இந்த கிஃப்ட் வந்து யாருக்கு அப்படின்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்காக, இந்த கிஃப்ட் வந்து அவனுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் அவளுக்காக அப்படின்றதுக்கு ஃபார் ஹெர், ஃபார் ஹெர். நெக்ஸ்ட் அவர்களுக்காக அப்படின்னா ஃபார் தெம், ஃபார் தெம். அவர்களுக்காக அப்படின்னா ஃபார் தெம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்களுக்காக அப்படின்றதுக்கு ஃபார் அஸ், ஃபார் அஸ், எங்களுக்காக. இதுவே எங்களுக்குன்னு என்ன சொன்னோம்? டு அஸ். ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித். வித் என்ன சொல்லுவோம்? உடன். ஓகேங்களா? வித் என்றால் உடன். ஸோ வித் வச்சு நம்ம வந்து இப்போ சின்ன சென்டென்ஸ் வந்து நம்ம உருவாக்கலாம். ஸோ என்னுடன் அப்படின்னா வித் மீ. வித் மீ என்றால் என்னுடன். நெக்ஸ்ட் உன்னுடன் என்றால் வித் யூ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மீனா யார், யூனா யார், ஹிம்னா யார், ஹெர்னா யார், தெம்னா யார், அஸ்னா யார் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம அந்த வேர்ட்ஸ் வந்து சின்ன சின்னதாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இது ஈஸியாக நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். வித் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணி பேச முடியும். ஸோ வித் மீ அப்படின்னா என்னுடன், வித் யூ என்றால் உன்னுடன், வித் ஹிம் என்றால் அவனுடன், வித் ஹெர் என்றால் அவளுடன், அவர்களுடன் என்றால் வித் தெம். வித் தெம்னா அவர்களுடன், வித் அஸ் என்றால் எங்களுடன். ஓகேங்களா? வித் அஸ் என்றால் எங்களுடன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் வச்சு பார்க்கலாம். ஃப்ரம் என்றால் இருந்து. ஓகே, ஃப்ரம் என்றால் என்ன? இருந்து. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரம் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ என்னிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் மீ. என்னிடம் இருந்து ஃப்ரம் மீ. ஓகே, உன்னிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் யூ. உன்னிடம் இருந்து ஃப்ரம் யூ. அவனிடம் இருந்து ஃப்ரம் ஹிம். அவனிடம் இருந்து ஃப்ரம் ஹிம். அவளிடம் இருந்து ஃப்ரம் ஹெர். ஃப்ரம் ஹெர் அப்படின்னா அவளிடம் இருந்து. ஃப்ரம் தெம் என்றால் அவர்களும் இருந்து, அவர்களிடம் இருந்து ஃப்ரம் தெம். எங்களிடம் இருந்து ஃப்ரம் அஸ். எங்களிடம் இருந்து ஃப்ரம் அஸ். ஓகேங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நீங்கள் வந்து டெய்லி இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷில் வந்து தெரிஞ்சுக்கணும்னு லைக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ரிமெம்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி இங்கிலீஷ் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.